யாராவது என்ன கான்டாக்ட் பண்றாருந்தா மெயில் அனுப்புங்க. எனக்கு இப்ப ரயிலுக்கு நேரம் ஆகி போச்சு. டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல டிஃப்ரெண்ட் ஷேப்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஜுவல்ஸ் வந்து மேக் பண்ற மாதிரி உங்களுக்கு இருக்காங்க. ஸோ உங்களோட கிரியேட்டிவிட்டியை வச்சு நீங்க எவ்வளோ சூப்பரா பண்ண முடியுமோ நீங்க பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் ஜுவல்லரி நானே மேக் பண்ணி என் குழந்தைக்கோ இல்ல என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கோ நான் கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா மேம் கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்களே உங்களுக்கு வந்து கைடும் பண்றாங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சார் ஒரு டவுட் கேட்டுக்கலானே. டவுட்டா மணி 12 கூட டவுட்டா. பேக் சைடுல மீனா வச்சு மீனா கறி இதுதான் மீனா. ஸோ எல்லாமே தாமரை வச்சு மீனாக்காரி உங்களுக்கு உங்களோட ஓன் கிரியேட்டிவிட்டியை வச்சு நீங்க எப்படி மேக் பண்ண முடியுமோ நீங்க பண்ணிக்கலாங்க. கலர்ஸ்ல உங்களுக்கு வந்து இருக்கு. நம்ம நார்மலா கடையில போய் டிஃப்ரெண்ட் ஒரு ஜும்கா மாதிரி பண்ணிடுவாங்க. இல்ல லாரியல்ஸ் ஹேக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குரிய சாம்ஸ்லாம் தனித்தனியா இருக்கும். நெக் செட்ஸ்லாம் மேக் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்குரிய சாம்ஸ்லாம் மெட்டல் சாம்ஸ் இருக்கு, கோல்டுல இருக்கு. இந்த மாதிரி ரோஸ் கோல்ட்லயும் உங்களுக்கு இருக்கு. டாப்பா வந்துட்டு இது யூஸ் பண்ணலாம். ஓகே, இதுல என்ன வேணும்னா ஹேங்கிங்ஸ் போடுற மாதிரி இருக்கு, விதவுட் ஹேங்கிங்ஸ் போடுற மாதிரியும் இருக்கு. ஸோ கிளிப்ஸ் கூட இந்த மாதிரி நம்ம ஓனா மேக் பண்ணிக்கலாம். ஸோ கிராக்கிள் வெரைட்டிஸ் இவ்வளோ இருக்கு. டபுள் ஷேட், சிங்கிள் ஷேட் அந்த மாதிரி வரும். ஃபைமோ பீட்ஸ், அந்த ரப்பர் பீட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, குட்டி பசங்க யூஸ் பண்ணுவாங்க பிரேஸ்லெட்ஸ்ல. அதுலயே வந்துட்டு மொனாலிசா டிராப் இருக்கு. என்ன தேடுறாங்க? இத இங்க இருக்க அந்த விக்டோரியன் செட்ஸ் அந்த மாதிரி சொல்றாங்க, அந்த வெரைட்டி இது. ஸோ சாம்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கப்பிள்ஸ் சாம்ஸ் பிளஸ் உங்களுக்கு மேக்னெட்டோட வந்துடுது. பாருங்க, இது எல்லாமே அந்த கலெக்ஷன்ஸ் தான். ஸோ 90s கிட்ஸுக்கிட்டே பாத்தீங்கன்னா தனியா ஒரு சாம்ஸ் கலெக்ஷன்ஸே வச்சிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாமே ஒரு கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும் அந்த கிட்ட. ஓகே, ஜெம்ஸ் சாக்லேட் மாதிரி இப்படி கலர் கலரா இருக்கு. ஹலோ மக்களே, மை டியர் MTM ஃபேமிலிஸ், வெல்கம் டு சேனல் மதுரை டு மெட்ராஸ். நான் அங்க கௌசல்யா. ஆக்சுவலா நம்ம ஃபேன்சி ஜுவல்லர்ஸ் பார்த்துப்போம், இமிடேஷன் ஜுவல்லர்ஸ் பார்த்துப்போம். இந்த ஜுவல்லரிஸ் எல்லாம் மேக் பண்றதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் பார்த்துருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ஷாப் தான் வந்திருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா சீசனல் டைம். ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க, இல்ல உங்களோட கிரியேட்டிவிட்டியை வச்சு உங்களால ஜுவல்ஸ் மேக் பண்ண முடியும் அப்படின்றவங்க மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்திருக்க ஷாப் எதுன்னு பாத்தீங்கன்னா கொளத்தூர் பக்கத்துல இருக்கிற ரீகல்யாஸ் ட்ரேடர்ஸ் தான். இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம ஜுவல்லரிஸ் எல்லாம் மேக் பண்ணக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்ல வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க டைரக்டா வீடியோல போய் என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் வச்சிருக்காங்க சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ரீகல்யாஸ் ட்ரேடர்ஸோட ஓனர் நம்ம அரிஷியா மேம் இருக்காங்க. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நம்ம லாஸ்டா வந்து வீடியோ போட்டிருந்தோம். இப்போ நிறைய புது கலெக்ஷன்ஸ் வந்திருக்க மாதிரி இருக்கு, பார்த்தாலே தெரியுது. தெரியுறதா? இப்போ நம்ம கிட்ட என்னென்ன நியூ வெரைட்டிஸ் வந்திருக்கு மேம்? நிறைய சாம்ஸ் வெரைட்டிஸ் வந்திருக்கு, குந்தன்ஸ்லயே நிறைய வெரைட்டி வந்திருக்கு, அப்புறம் பெண்டன்ஸ் அந்த மாதிரி பீட்ஸ் எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இப்போ புதுசா. சோ நம்ம ஷாப்க்கு வரணும்னா எப்படி மேம் வர? கொளத்தூர்ல இருந்து வந்தீங்கன்னாக்கா SRP ஜங்ஷன் இருக்கு, அதுக்கு பக்கத்துலயே பாரத் பெட்ரோல் பங்க், அங்க இருந்து ஆப்போசிட் சந்து தான். ஓகே மேம், ஓகே. சோ நான் கீழ வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல மேப்பும் கொடுக்குறேன், நீங்க டைரக்டா விசிட் பண்ணி பாருங்க. சோ நம்ம டைரக்டா தான் பண்ணுமா இல்ல ஆன்லைன்லயும் இருக்கா? ஆன்லைன் கூட இருக்கு. நன்றி நன்றி. ஆன்லைன்லயும் பண்ணலாம், லன்ச் கூட பண்றாங்க. ஓகே, சோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. ஓகே மேம். சரி வாங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பாத்துடலாம். இதெல்லாம் என்னது மேம்? இது வந்து குந்தன் AD பெண்டன்ஸ் ஸ்பேசஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது இது. சோ இதுலயே வந்துட்டு நிறைய ஷேப்ஸ் இருக்குது. ஓகே, பேக்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மீனா வச்சு வரும். ஓ பின்னாடி மீனாக்காரி வச்சு சைடுல இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் எதுக்கு மேம் யூஸ் பண்ணுவாங்க? இதெல்லாம் வந்துட்டு இது ராக்கிக்கு யூஸ் ஆகும், நெக் செட் செய்வாங்க. ஸோ சோக்கர்ஸ் அந்த மாதிரிலாம் இயரிங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஸோ குந்தன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி சர்க்கிள், ட்ராப்பு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பு உங்களுக்கு ஓவலில் வருது. சைஸும் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரையும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் மீனாக்காரி, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோனில் AD ஸ்டோனோட உங்களுக்கு வந்துடுது. மேம் இதெல்லாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ மேம்? முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. இதெல்லாம் ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 15ல இருந்து இருக்கு, 15ல இருந்து 25 வரைக்கும், 30 வரைக்கும் அந்த மாதிரி இருக்கும். இப்போ இது பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா எத்தனை பீசஸ் வரையும் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க? பீசஸ் வந்து மினிமம் பீசஸும் எடுக்கிறாங்க. ஸோ ஷாப்புக்கு வரவங்க எப்படினாலும் எடுத்துக்கலாம். பட் ஆன்லைன்ற போது அதுல 10 பீசஸ் 6 பீசஸ் அந்த மாதிரி செட் பண்ணிருக்கோம். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் என்ன வெரைட்டிஸ் பார்க்க போறோம்? நெக்ஸ்ட் வந்து இதுவுமே வந்து ராக்கில நெக்லஸ் செட்ஸ்ல அந்த மாதிரிலாம் யூஸ் ஆகும். இதுவுமே வந்து பேக் மீனா கிடையாது, இதுக்கு
இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சிருக்கோம். இது வந்து ஃப்ளவர் குந்தன் சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, வெறும் ஸ்டோன்ஸ், குந்தன் ஸ்டோன்ஸ் மட்டும் வச்ச மாதிரி கலெக்ஷன். மேம் நம்ம கிட்ட ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே அவைலபிள் சொல்லிருக்கீங்க. சோ ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது எவ்வளவு மேம் மினிமம் பட்ஜெட் பண்றோம்? ஆன்லைன்லனா இப்ப வெப்சைட்ல பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. சோ வெப்சைட்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்துட்டு 1000 rupees தான் அதுல வந்துட்டு பண்ண முடியும். அதுக்கு கீழ இருக்கிறவங்க வந்துட்டு இப்ப 500க்கு பண்ணணும் அந்த மாதிரிலாம் சொன்னா வாட்ஸ்அப்ல வந்துட்டு எங்க கிட்ட சொன்னா நாங்க ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஸ்கேனரோ ஏதோ பேமெண்ட் மோட் அனுப்புவோம், அதுல பே பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. நம்ம ஒரு சில கஸ்டமர்ஸ்லாம் சென்னையிலே இருந்தாலும் டைரக்டா இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலா அவங்களுக்கு வந்து டன்ஸோ போட்டர் அந்த மாதிரி புக் பண்ணிப்பாங்க. புக் பண்ணி நாங்களும் சில டைம்ல பண்ணி கொடுத்துருவோம். இல்ல அவங்களே வந்துட்டு எங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு புக் பண்ணிடுவாங்க. ஓகே. சோ வேர்ல்ட் வைட் ஷிப்பிங்கும் இருக்கு. ஓ, வேர்ல்ட் வைடும் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே மேம். ஓகே. ஸோ சூப்பர்ங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ஸ்ரீலங்கா, மலேசியா எல்லா இடத்துல இருந்து நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி நீங்க இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் ஜுவல்லரிஸ் மேக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க கீழே தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். இல்லைன்னா regalyas.com வெப்சைட் நேம். வெப்சைட்ல கூட ஓகே, நம்ம வெப்சைட்ல regalyas.comல கூட நீங்க வந்து ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் என்னது? இது எல்லாமே குந்தன் தான். நெக்ஸ்ட்ல யூஸ் ஆகும் இதெல்லாம். சோ பெரிய பெரிய அந்த பிரைடல் செட்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்க இத. ஓகே. பேக் மீனாவோட இருக்கும், சைடுல இந்த மாதிரி இருக்கும் ஸ்பேசஸ் கனெக்ட் பண்றதுக்கு. ஓகே ஓகே. இதுல எப்படி மேம் ஜுவல்லரிஸ் மேக் பண்ணுவாங்க? இது வந்து இந்த மாதிரி செட் பண்ணிட்டு கீழே வந்து சின்ன குந்தனும் இருக்கு எங்க கிட்ட. சோ அத செட் பண்ணி கீழே லாரியல்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க. ஓகே ஓகே. சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஜுவல்ஸ் வந்து மேக் பண்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சோ இதுலயே பாத்தீங்கன்னா ஷேப்ஸும் நம்ம கிட்ட நிறைய ஷேப்ஸ் இருக்கு. ஓகே. இந்த மாதிரி ஹெக்ஸகன் ஷேப் இருக்குது, அந்த மாதிரி அன்கட் ஷேப்ஸ்லாம் நிறைய இருக்கு, இந்த மந்திர் மாதிரி எல்லாம். சோ உங்களோட கிரியேட்டிவிட்டியை வச்சு நீங்க எவ்வளவு சூப்பரா பண்ண முடியுமோ நீங்க பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு குந்தன் ஒர்க்கு பின்னாடி அப்படியே மீனாக்காரியோட வந்து குட்டி குட்டி சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரையும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. பின்னாடி எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீனாக்காரி வந்துடுது. டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், டிஃப்ரெண்ட் சைஸ் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. புதுசா ஒருத்தவங்க இது பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்கு, பட் எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்றவங்க நான் வந்துட்டு எங்க வாங்குறதுக்காக வருவாங்க. இல்ல ஆன்லைன்ல கூட பர்ச்சேஸ் பண்றவங்க இருக்காங்க. சோ கால் பண்ணி கேட்டாக்கா நான் வந்து அவங்களுக்கு நீங்களே கைட் பண்ணுவீங்க. ஓகே, சூப்பர் மேம். அதான் நம்ம ஸ்டைல். இந்த மாதிரி நான் ஜுவல்லரி நானே மேக் பண்ணி என் குழந்தைக்கோ இல்ல என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கோ நான் கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா மேம் கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்களே உங்களுக்கு வந்து கைடும் பண்றாங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சார் ஒரு டவுட் கேட்டுக்கலானே. டவுட்டா? மணி 12 கூட டவுட்டா? இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நீங்க வெளியில வந்து வாங்க போனீங்கன்னா கண்டிப்பா 2000 3000 ஒரு ஜுவல்லரியே இருக்கும் இல்லைங்களா? சோ நீங்களே மேக் பண்ணி பண்ணும்போது இவ்வளவோ ரேட் வந்து கம்மியா நீங்க வந்து உங்களுக்கு ஜுவல்லரி வந்து நீங்க மேக் பண்ணிக்கலாம். இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன், மத்த எல்லாவனுமே எனக்கு கீழே தான். ஸோ இதுலயே நிறைய சைஸ், நிறைய கலர்ஸ், டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. மேம் இதெல்லாம் என்ன மேம் தாயத்து மாதிரி இருக்கு? இது 3-way கனெக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. 3 ஹோல்ஸ் இருக்குது இதுல. சோ இது பாத்தீங்கன்னா இதுலயே 3 ஹோல்ஸ், 5 ஹோல்ஸ், 7 ஹோல்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஓகே. இது பாத்தீங்கன்னா அந்த மேல ஹாரம் செய்யும் போது இத ஃபினிஷ் பண்ணிட்டு பீட்ஸை வச்சு இந்த இதுல கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகே. சோ இதுல உங்களுக்கு 3 ஹோல்ஸ்ல இருந்து 7 ஹோல்ஸ் வரைக்கும் இருக்கு. சோ இதெல்லாம் என்னன்னா இதெல்லாம் வந்து ஸ்பேசஸ்ங்க. ஓகே. இந்த இது மட்டுமே வச்சு அப்படியே லேயரா ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த லாரியல்ஸை வச்சு. சோ அதுலயே வந்து டிஃபரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது. ஓகே. ஸ்கொயர் ஷேப், டிராப்ஸ், ஓவல், ரவுண்ட் இந்த மாதிரி எல்லா ஷேப்லயும் இருக்கு. பேக் சைடுல மீனா வச்சு மீனாக்காரி. இதுதான் மீனா. சோ எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும் ஒவ்வொரு இதுலயுமே. நக்கல்யா அவனுக்கு. சோ இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஜஸ்ட் கையில இந்த ஷேப்ஸ்ல இருக்குன்னு தான் சொல்லிருக்கேன். சோ இதுலயே பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு வெரைட்டிஸ் வந்து அவைலபிளா இருக்கு. சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சு உங்களோட கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி நீங்க எந்த மாதிரியான ஃபேன்சி ஜுவல்லர்ஸ் வேணாலும் நீங்க வந்து மேக் பண்ணிக்கலாம். மேம் இப்போ இதெல்லாம் என்னது மேம்? இது கூட வந்து குந்தன் தாங்க. இப்ப ரீசெண்டா வந்து மீனா குந்தன் இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பாத்திருப்பீங்களே அந்த குந்தனை விட டிஃப்ரெண்ட் வெரைட்டி இது. ஓகே. பிரீமியம் குவாலிட்டி. இப்போ அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா இதுலயே நீங்க பாக்கும்போதே அந்த பெயிண்டிங் எப்படி இருக்கு அந்த மீனா இருக்கு இல்லையா, இது இருக்கும். அண்ட் பெரிய குந்தன். அதுவும் இல்லாம இது பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஷைனிங்கா இருக்கும். சோ இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல இருந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இதோட பிரைஸ் நம்ம இருக்கிறதே நாங்க தான் கம்மியா கொடுக்குறோம் இத. ஓகே. சோ per piece 20 rupeesல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இது. ஓகே ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் வந்து US, UK,
ஸோ ஆஸ்திரேலியா, கனடா அந்த மாதிரிலாம் வந்து நிறைய போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. Orders. ஆக்சுவலா ஃபாரின்ல எல்லாம் இந்த மாதிரி ஜுவல்ஸ்லாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேர். அப்படியே கிடைச்சாலும் ரொம்ப ரேட்ல அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஊர்லயே நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே வந்து மேக் பண்ணிக்கலாங்க. அப்படியான கலெக்ஷன்ஸ் தான் இது. இதெல்லாம் இந்த மாதிரி இருக்குமா? இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ராக்கிலையும் போகும். இந்த மாதிரி கனெக்டர்ஸ் மாதிரி வச்சு இப்படி கூட பண்ணுவாங்க, பிரேஸ்லெட் யூஸ் பண்ணி. ஓகே. அதுலயே அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட்லாம் வருது, அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நெக் செட்ஸ்க்கு, இயரிங்ஸ்க்கு, ஸோ எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த குந்தன் வெரைட்டி ஸ்டோன்ஸ்லாம் நீங்க காட்டுனீங்க. அதை வச்சு ஏதாவது ஜுவல்லரி மேக் பண்ணிருக்கீங்களா மேம்? இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். பண்ணிருக்கோங்க, நான் காமிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இது நம்ம தனித்தனியா தான் இவ்வளவு நேரம் பாத்துட்டு இருந்தோம். இது பாத்தீங்கன்னா தனித்தனியா இருக்கும் எல்லாமே. இது மூணுமே தனியா இருக்கும். ஸோ நம்ம வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். இது கனெக்ட் பண்ணி தான் வந்துட்டு ஃபுல்லா ஒரு இயரிங் அண்ட் நெக் செட் தான் மேக் பண்ண முடியும். செம்மையா இருக்கு பாருங்க. நீங்களே ஓனா மேக் பண்ண ஒரு சோக்கர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கு. இதெல்லாம் ஜஸ்ட் சாம்பிள் தான். இங்க நிறைய இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு, வெரைட்டிஸ் இருக்கு. உங்களோட ஓன் கிரியேட்டிவிட்டியை வச்சு நீங்க எப்படி மேக் பண்ண முடியுமோ நீங்க பண்ணிக்கலாங்க. கிரீன் கலர்ல வச்சு உங்களுக்கு பண்ணிருக்காங்க. இதுலயே பாத்தீங்கன்னா இயரிங்ஸும் நீங்க செட்டா செஞ்சுக்கலாம். ஒரு சில ட்ரெஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா ஒயிட் இல்ல ஆக்சிடைஸ்ட் மெட்டல் அந்த மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம கிட்ட இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கு, பிரீமியம் குவாலிட்டி இருக்கு, ஆக்சிடைஸ்ல கூட. ஓகே. அதுலயே பாத்தீங்கன்னா குந்தன்லயே தான் வரும். அதுவுமே இந்த மாதிரி வந்துட்டு யூனிக்கா டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இந்த சென்டர் பீஸ் மட்டும் மாறும், இந்த ஸ்டோன் மட்டும். அதுவுமே இருக்கு. சூப்பரா இருக்கு மேம். டிஃப்ரெண்டா இருக்கு இந்த ஸ்டோனே. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸும் இருக்கு. இதுலயே வந்து இயரிங்ஸ் மாதிரியும் இருக்கு. ஸோ இயரிங்ஸ் பாத்தீங்கன்னா இது இயரிங் எனக்கு வேண்டாம் அப்படின்றவங்க இதை அப்படியே ஃபுல் பண்ணிட்டு அப்படியே மேக் பண்ணலாம். அப்படியே ஓகே ஓகே. இன்பில்டாவே நமக்கு இயரிங் இது வச்சு வந்துடுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆக்சிடைஸ் மெட்டல்ல, ஒயிட் மெட்டல்ல கூட வருது, கோல்டுலயும் இது உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆக்சிடைஸ்ல பிளாக் பாலிஷ்ல இருக்கு இதெல்லாம். ஓகே. சோ அதுலயுமே ஸ்டோன்ஸ் வந்து பிரீமியம் தான் ஸ்டோன்ஸ் இதெல்லாம். ஓகே. சைட்ல கனெக்டர்ஸ் மாதிரி இருக்கும். இது நெக் செட்டாவும் யூஸ் பண்ணலாம், இல்ல நம்ம வந்து தனித்தனியா பீசஸ் எடுத்து அந்த ராக்கிக்கு கூட யூஸ் பண்ணலாம், இயரிங்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே. இதுலயும் ஷேப்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. மேம் இது என்ன மேம், ஏதோ ஜெம்ஸ் சாக்லேட் மாதிரி இப்படி கலர் கலரா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா காவிங் ஸ்டோன் இது. ஓகே. சோ இதுவுமே வந்து ராக்கில, நெக் செட்ஸ்ல, இயரிங்ஸ்ல, அப்புறம் வந்து சைட்ல இந்த மாதிரி இந்த செயின்ல வந்துட்டு மோப்பு மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. அந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ நம்ம நார்மலா கடையில போய் ஒரு ஜுவல்லரி வாங்கி போடுறது, அதுல இவ்வளோ வேலைகள் இருக்கு, இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு இன்னைக்குதான் தெரியும். பட் இந்த ஸ்டோன்ல பாருங்களேன், உங்களுக்கு உள்ளேயே ஒரு டிஃப்ரெண்டான டிசைன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. சூப்பர்ல. இது வந்து வேற பிரீமியம் குவாலிட்டி. ஓகே. சோ அதுலயே வந்து மோனாலிசா, இப்ப நம்ம பார்த்தது காவிங் ஸ்டோன்ல, சோ அதுலயே மோனாலிசா ஸ்டோன்ஸ் இது. இதுல வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், கலர்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டிசைனும் இருக்கு, இந்த மாதிரி பிரீமியம் குவாலிட்டிலயும் நம்ம கிட்ட இருக்கு. வாவ் மேம், இது செம்மையா இருக்கு, சூப்பர்வா இருக்கு. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராக்கில யூஸ் பண்ணுவாங்க நிறைய. சோ அதுலயே வந்து ஏடி ஸ்டோன் வச்சிருக்கு, ஏடி ஸ்டோன் இல்லாமையும் இருக்கு. ஓகே. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏடி ஸ்டோன் இருக்காது, அண்ட் பேக்ல வந்து இந்த மாதிரி இருக்கும் கனெக்டர்ஸ் மாதிரி. ஓகே. செட்ஸும் பண்ணுவாங்க, சோ இயரிங்ஸாவும் பண்ணுவாங்க. இதுலயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், சைஸ், வித் ஸ்டோன், வித்அவுட் ஸ்டோன் ரெண்டுமே வந்து உங்களுக்கு இருக்கு. மேம் இதெல்லாம் செம்மையா இருக்கு. இதெல்லாம் என்னது மேம்? இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாச்சி குந்தன் இது சொல்லுவாங்க. சோ இது வந்து பேஸ். ஓகே. இது டாப். இந்த மாதிரி இயரிங்ஸ் பண்ணுவாங்க இதுலயே. ஓகே. சோ இந்த கனெக்டர்ஸ் இங்க கொடுத்துருக்கோம். சோ இதுல வச்சு ஒரு ஜும்கா மாதிரி பண்ணிடுவாங்க, இல்ல லாரியல்ஸ் ஹேங் பண்ணுவாங்க. ஸோ இங்க பாருங்க, இதெல்லாம் நீங்க ஃபேன்சி ஸ்டோர்ல போனா கூட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்காது. ரொம்பவே அழகழகான டிசைன்ஸ்ல நீங்களே மேக் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 18 rupees. 18 rupees. நீங்களே ஓனா மேக் பண்ணி நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 150 கூட நீங்க வந்து விற்கலாம் நல்ல லாபத்தோட. ஸோ உங்க ஓன் யூஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா நீங்க ஓனா மேக் பண்ணி யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல உங்களுக்கு கிடைக்குங்க. இது என்ன மேம், பாக்ஸ் பாக்ஸா போட்டு நிறைய வச்சிருக்கீங்க. இதெல்லாம் என்னது மேம்? இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஜும்கா பேஸ். இது ஓகே. பேஸ் தனியா இருக்கும், டாப்ஸ் தனியா இருக்கும். சோ அதுக்குரிய சார்ம்ஸ் எல்லாம் தனித்தனியா இருக்கும். நெக் செட்ஸ்லாம் மேக் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்குரிய சார்ம்ஸ் எல்லாம் மெட்டல் சார்ம்ஸ் இது. சோ மெட்டல் சார்ம்ஸ் தனியா இருக்கும். அதுலயுமே பாத்தீங்கன்னாக்கா பேசிக் ஃபைண்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த ப்ரோச்க்கு பண்ண வேண்டிய அந்த ப்ரோச் பின்ஸ் சில்வர் அண்ட் கோல்ட்ல அவைலபிளா இருக்கும். அண்ட் அதுலயே வந்துட்டு சார்ம்ஸ் கனெக்டர்ஸ் மாதிரி இருக்கும், பட்டர்ஃப்ளை,
டால்ஃபின், ஹார்ட்ல சில்வர் கனெக்டர்ஸ், அதுலயே கோல்ட்லயும் இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செக்ரி, இதுலயுமே கோல்டு சில்வர் அவைலபிளா இருக்கும். ஸோ நடுல இந்த பிரேஸ்லெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அது. ஓகே மேம். அண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நெக் செட்ஸ்க்கு யூஸ் பண்ற வேண்டிய கனெக்டர்ஸ் இது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம். ஸோ 3 holes, 5 holes, 7 holes அந்த மாதிரி வரும் இதெல்லாம். அண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா செயின்ஸ்லயே வந்து சில்வர், கோல்டு, ஆன்டி டார்னிஷும் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்ச் வரும். இப்போ இதெல்லாம் நாங்க 1 மீட்டர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் வாங்கிக்கலாம். மினிமம் 3 meters, 5 meters அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த செயின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர்ல இருக்கு, ஆக்சிடைஸ்ல, கோல்டுல இருக்கு, இந்த மாதிரி ரோஸ் கோல்ட்லயும் உங்களுக்கு இருக்கு. இது வந்து உங்களுக்கு மீட்டர் கணக்குல நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இயரிங்ஸ் மாதிரி இருக்கு. இதெல்லாம் என்னதுன்னா இதெல்லாம் டாப்ஸ்க்கு யூஸ் பண்றது. இப்போ ஜும்கா பேஸ் பார்த்தோம் இல்லையா, ஸோ அது மேல டாப்பா வந்துட்டு இது யூஸ் பண்ணலாம். ஓகே. இதுல என்ன வேணும்னா ஹேங்கிங்ஸ் போடுற மாதிரியும் இருக்கு, விதவுட் ஹேங்கிங்ஸ் போடுற மாதிரியும் இருக்கு. ஆக்சுவலி இப்போ நாங்கள் காட்டுறது ஜஸ்ட் சாம்பிள் தான். இதுல நிறைய பாத்தீங்கன்னா வெரைட்டிஸ் மேல வச்சிருக்காங்க மேம். இதுல உங்களுக்கு ஆக்சிடைஸ்ல இருக்கு, சில்வர், கோல்டு, ரோஸ் கோல்டு எல்லாத்துலயுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இதெல்லாம் ஷாம்ஸ் வரும், சில்வர் அண்ட் கோல்டு இதுலயுமே அவைலபிளா இருக்கு. மேம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நவராத்திரிக்கு பயங்கரமா ட்ரெண்டியா போச்சு இது, இந்த 25 பைசா காயின் சொல்லிட்டு. ஸோ இதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து நெக் செட்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. மிரர் கனெக்டர்ஸ் இருக்கு. ஸோ அதை காமிக்கிற த்ரெட் ஒர்க்ல அதுல மிக்ஸ் பண்ணி இதை போடுவாங்க. ஓ சூப்பர் மேம். ஸோ இதுல எல்லாம் பீஸ் கணக்குல நம்ம வாங்கிக்கலாமா எப்படி? இது வந்து கிராம்ஸ் கணக்குல வரும். கிராம்ஸ்ல. ஓகே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபைண்டிங்ஸ். இது பேக்கெட்ஸாவும் எடுத்துக்கலாம், இல்ல கேஜி வைஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ஓகே. அதுவுமே சில்வர் அண்ட் கோல்ட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜும்காவோட பேஸ் வந்து இருக்கு. ஸோ இதுல நீங்க என்ன வெரைட்டினாலும் என்ன மாதிரியான உங்க கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி எப்படினாலும் நீங்க வந்து டிசைன் மேக் பண்ணிக்கலாங்க. அதுக்கான A to Z எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்ம ஷாப்ல அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு கோல்டுல வேணாலும் இருக்கு, சில்வர்ல வேணாலும் இருக்கு, ஆக்சிடைஸ்லயும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸ் எல்லா மெட்டல்ஸ்லயுமே நம்ம ஷாப்ல இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா பெண்டன்ஸ், இது நெக் செட்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. சோ பீட்ஸ் வச்சு மேக் பண்ணுவாங்க, இல்ல வந்துட்டு லாங் செயின்ஸ் போட்டு கூட மேக் பண்ணுவாங்க. ஓகே. சில்வர், கோல்டு ரெண்டுத்துலயுமே இருக்கு. நம்ம இதெல்லாம் என்ன? இதெல்லாம் வந்து ஹஸ்லி சொல்லுவாங்க. இந்த நவராத்திரில ரொம்ப போகும் இது. இந்த ஹஸ்லிய வச்சு சில பீட்ஸ் வச்சு அப்புறமா பெண்டன்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுலயே டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கும். ஸோ ரெக்டாங்கிள், ஸ்கொயர் அந்த மாதிரிலாம் இருக்கும். கலர்ஸ்லயும் அவைலபிள். ஆமா, கலர்ஸ்லயும் அவைலபிளா இருக்கும். அது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டான கலெக்ஷன், சூப்பரா நீங்களே ஓனா மேக் பண்ணக்கூடிய நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்ம ஷாப்ல இருக்குங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டோரிஸ். இது காட்டன் டோரி சொல்லுவாங்க. இது வந்து நிறைய அந்த காட்டன் பால்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பெண்டன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அது வந்து சென்டர்ல வச்சு இந்த காட்டன் பால்ஸ் எல்லாம் போட்டு அது ஒரு நெக் செட்டாவே மேக் பண்ணுவாங்க. இந்த காட்டன் கலெக்ஷன்ஸ் வச்சு ஒரு பெண்டன்ட் மேக் பண்ணலாம். ஆமா. ஓ அப்படியும் இருக்கா? இன்னும் இந்த கேள்வி வரலன்னு பார்த்தா வந்துட்டா. இந்த காட்டன் சாரீஸ் எல்லாம் வேர் பண்ணும்போது ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா இருக்கும். ஓகே மேம். நல்ல பிரீமியம் லுக் கிடைக்கும். ஸோ இந்த காட்டன் பால்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே வந்துருது. இதெல்லாம் என்னது மேம்? இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஸ்பேசஸ் தான் இது கூட. பட் இதை வச்சு என்ன செய்வாங்கன்னா இந்த சென்டர் கிளிப்ல வச்சு யூஸ் பண்ணுவாங்க. கிளிப்புக்கெல்லாம் யூஸ் பண்றது. ஓகே ஓகே. கிளிப் ஸ்டோன்ஸ்ல அந்த மாதிரி நடுநடுல வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஓ க்ளூ ஒட்டி. ஆக்சுவலா நான் வெறும் இயரிங்ஸ், நெக் செட் மட்டும் தான் இதுல கிரியேட் பண்ண முடியும்னு நினைச்சேன். சோ கிளிப்ஸ் கூட இந்த மாதிரி நம்ம ஓனா மேக் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ராஸ்டட் பீட்ஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் வெரைட்டி. அதுலயே கிராக்கிள் இருக்கு, டியூவல் டோன் இருக்கு. சோ கிராக்கிள் வெரைட்டிஸ் இவ்வளவு இருக்கு. டபுள் ஷேட், சிங்கிள் ஷேட் அந்த மாதிரி வரும். அண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிராக்கிள் தான், மிக்சர்ல வரும். சில 2-3 கலர்ஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜெல்லி வெரைட்டி. ஓகே. இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பிரிண்டட் மெட்டீரியல். இது வந்து கிளாஸ் தான். கிளாஸ். ஆமா, கிளாஸ்லயே பிரிண்ட் பண்ணிருக்கோம் இது. ஓகே. சோ அதுல இருக்க கலர்ஸ் இது. நீ ரொம்ப அப்படியே தொடுறதுக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. என்ன சாറേ, ഒരു നല്ല ഡയലോഗ് പറയാൻ വന്നതാ, മറന്നുപോയി. இது என்னன்னா ஃபைமோ பீட்ஸ், அந்த ரப்பர் பீட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, குட்டி பசங்க யூஸ் பண்ணுவாங்க பிரேஸ்லெட்ஸ்ல. அது சோ அதுல இவ்ளோ கலர்ஸ் வெரைட்டிஸ் இருக்கு. அப்புறம் இது மேல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த 25 mm, 28 mm அந்த மாதிரி ஹார்ட் ஷேப்ல இந்த மாதிரி நிறைய ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்கும். அது கிளாஸ் தான் இது. ஓகே. அதுல பிரீமியமா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆல்பபெட்ஸ்ல இருக்கும். சோ அதுலயே வந்துட்டு மொனாலிசா டிராப் இருக்கு. என்ன தேடுறாங்க? இதான் இங்க இருக்க. இது ஒரு ரேட்டு, இது கொஞ்சம் அதை விட கம்மி ரேட்ல இருக்கும். இது எல்லாமே சிப்ஸ் தான், அன்கட் ஷேப்ஸ்ல வரும் இதெல்லாம். ஸோ அதுல கலர்ஸ், ஸோ இந்த மாதிரி செஞ்சும் கூட இருக்கும். ஸோ நாம அப்படியே வேர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பேர்ல்ஸ் பஞ்சஸ்ல வருது, ரைஸ் பேர்ல்ஸ். இதெல்லாம் வந்து அக்ரிலிக்ல. ஸோ இதெல்லாம் வந்து கிளாஸ் பீட்ஸ் பேர்ல்ஸ்ல.
6mm 8mm 4mm அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் அக்ரிலிக். ஓகே. இது வந்து ஷெல் pearls. இது சூப்பரா இருக்குங்க. அப்படி பார்க்க ஷெல் மாதிரி ஷெல் இருக்கும். மாதிரி இருக்கும். ஒன்ன மாதிரியா இருக்கா? அதுல கலர்ஸ் இது ரெயின்போ ஷேட், ஆர்டினரி ஷேட்ஸ். இதுல பாத்தீங்கன்னா 6mm கிறிஸ்டல். இது எல்லாமே ஷைனிங்கா இருக்கு. ஆமா, ஷைனிங்கா இருக்கும் கிறிஸ்டல்ஸ். இதெல்லாம் எப்படி பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும்? இது வந்து 10 லைன்ஸும் எடுக்கலாம், இல்ல பஞ்சஸ் 100, சில பேர் 150 லைன்ஸ் அந்த மாதிரி கூட எடுப்பாங்க. சில பேர் வந்து மினிமமாவும் எடுப்பாங்க. ஸோ எல்லாமே வெப்சைட்ல கொடுத்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு பீட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா A to Z எல்லா குவாலிட்டிலையுமே பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. ஸோ கலர்ஸும் சொல்லவே தேவையில்லை. பின்னாடி பாருங்க, உங்களுக்கு ஷைனிங்கா வேணும், ஷேடா வேணும், இல்ல நல்ல கிளாஸி லுக்ல வேணும் அப்படின்னா எல்லா டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸுமே நம்ம ஷாப்ல இருக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க, நீங்க இன்ஸ்டாகிராம் எதை எடுத்தாலும், எந்த ஒரு செலிபிரிட்டிஸை திரும்பி பார்த்தாலும், இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் பார்த்தா எந்த பக்கம் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இன்விசிபிள் செயின் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. சோ அதுலயுமே நம்ம ஷாப்ல வந்து இருக்கு. இப்ப நான் இங்க காட்டுறோம் இல்லையா, இது வந்து இன்விசிபிள் செயின்ல இது பிராஸ். இது பிராஸ் அந்த இது சொல்லுவாங்கல்ல, நெக் செட்க்கு யூஸ் பண்ற ரிங் இது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் ப்ரீமியம் குவாலிட்டி ஸ்டோன்ஸா இருக்கட்டும், அண்ட் இந்த மாதிரி பால்ஸ், ஸோ அதெல்லாம் ஹேங் பண்ணுவாங்க. ஓகே, பண்ணி ஒரு நெக் செட்டா மேக் பண்ணுவாங்க. ஆக்சுவலா நாங்க ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு தான் உங்களுக்கு வச்சு காட்டியிருக்கோம். இது பாத்தீங்கன்னா இது தனி, உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியான இது பீகாக் வரும், மீனா வச்சு. இது வந்து ஸ்டோன்ஸ், இது பிரீமியம் குவாலிட்டி ஸ்டோன்ஸ். இது ஏடில. சோ அதுலயே வந்துட்டு மீனா வச்சும் இருக்குது. இந்த மாதிரி பேக் சைடு வரும், இந்த ஹேங் பண்றதுக்கான கீழே லூப்ஸ் இருக்கும். ஓகே. மயில்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. வா, இங்க பாருங்க பால்ஸ்லாம். ஆக்சுவலா ரீசெண்டா பாத்தீங்கன்னா டிடி மேம் ஒரு ஃபங்க்ஷன்ல போட்டுட்டு வந்திருந்தாங்க. ஸோ அப்பையில இருந்து இது பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பால்ஸ் கூட உங்களுக்கு குட்டி குட்டி பால்ஸ்ல இருந்து பெரிய பால்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்கு. இதுலயே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ்லயும் இருக்கு. இந்த மாதிரி தாமரை வச்சு மீனாக்காரி உங்களுக்கு, அதுலயும் கலர்ஸ் வேரியேஷனும் உங்களுக்கு இருக்கு. இதெல்லாம் இப்ப நிறையவே சேல் ஆயிட்டு இருக்குது, ட்ரெண்டியா போயிட்டு இருக்கு இன்ஸ்டால எல்லாம். ஓகே. சோ எல்லாமே வருவாங்க கேட்டு, இந்த மாதிரி குட்டி குட்டி சாம்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலயுமே ஏடிலயுமே இருக்குது இதுல. அப்புறம் இந்த மீனா பேஸ்லயும் இருக்கு, மீனா வச்சியும் இருக்கு. இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வரப்போகுது இப்போ தீபாவளிக்காக. ஓகே மேம், ஜஸ்ட் இப்போ நாங்க ஜஸ்ட் சாம்பிள் தான் காட்டிட்டு இருக்கோம். ஸோ நீங்க காலேஜ் படிக்கிறீங்க, ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கம்மியான ஒரு முதலீட்டுல வந்து நல்லா உங்க காலேஜ்ல எல்லாம் நீங்க தாராளமா இதெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சேல் பண்ணலாம். சூப்பரான வெரைட்டிஸ்ங்க இதெல்லாம் இருக்கு. ஸோ இன்விசிபிள் செயின்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏடிஎஸ் ஸ்டோன் வச்சு கூட நீங்க டிசைன் பண்ணலாம், பெண்டன்ட் வச்சு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர்ல வருது. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரூபி ஸ்டோன்லயும் உங்களுக்கு வருது. இது எல்லாமே உங்களுக்கு ஏடி ஸ்டோன்ல வந்துருக்கு. மேம் இதெல்லாம் செம்மையா இருக்கு. இதெல்லாம் இந்த மாதிரி மேம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரீமியம் ஏடிங்க. ஓகே. சோ இந்த விக்டோரியன் செட்ஸ் அந்த மாதிரி சொல்றாங்களா, அந்த வெரைட்டி இது. ஓகே. இதுலயுமே பாத்தீங்கன்னாக்கா வந்து நம்ம ஆர்னெக்ஸ் வெரைட்டி வச்சு செய்யறாங்க, இல்ல வந்துட்டு ஹாரம் மாதிரி போடுவாங்க, நல்லா இருக்கும். இப்போ இது வந்து செட்டா வந்து விற்பாங்க. ஆமா. ஓகே. இந்த செட் அப்படியே ரா மெட்டீரியல்ல இது போகும். சோ பீட்ஸ் வேணும்ன்றவங்க தனியா அந்த கலருக்கு ஏத்த மாதிரி பீட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இதுல எப்படி மேம் எந்த மாதிரியான கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணி செயின் மேக் பண்ணுவாங்க மேம்? இதுல பாத்தீங்கன்னாக்கா இது கூட யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி கிளிட்டரி டைப் வேணும்னா, ஸோ லேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 லேயர்ஸ் 6 அந்த மாதிரி, சில பேர் 8 வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம், 8 9. இதுலயே பாத்தீங்கன்னா இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி வந்து கீழே லாரியல்ஸ் இருக்கும். ஸோ அதை நான் நெக்ஸ்ட் இதுல காமிக்கிறேன். அது பாத்தீங்கன்னா இங்க ஹேங் பண்ணுவாங்க பேர்ல்ஸோட சேர்த்து. ஸோ அப்படி பண்ணும்போது ரொம்ப ப்ரீமியமா இருக்கும். சூப்பர்பா இருக்கு பாருங்க. ஸோ இங்க வந்து நான் உங்களுக்கு வெளியில ஒன்று மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இதுலயே நிறைய டிசைன்ஸ், நிறைய வெரைட்டிஸ், டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஷாப்ல இருக்கு. நீங்க ஒரு செட் எடுத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு பெண்டன்ட்டும் இயரிங்கும் சேர்ந்து வந்துருது. இதெல்லாம் மேம், இதுல வந்து குட்டி குட்டி பென்னன்ஸ், இந்த மங்கள்சூத்திரம் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் நான். அதை யூஸ் பண்ணுவாங்க நார்த் இந்தியன்ஸ் எல்லாம். சோ இப்ப நம்ம தமிழ்ல கூட போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பிளாக் மணி இல்ல, அந்த மங்கள்சூத்திரம்னு சொல்லுவாங்க, கருப்பு மணி, அதுல யூஸ் பண்ற பெண்டன்ஸ் இதெல்லாம். ஓகே. கருகுமணியில யூஸ் பண்ற பெண்டன்ஸ். ஓகே. ஓ, இந்த மாதிரி தனித்தனியா எல்லாமே வருது. அதை நம்ம வந்து மேக் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு செட்டா. இப்ப நம்ம இதுல கோல்ட் வெரைட்டி பார்த்தோம் இல்லைங்களா, இதுலயே வந்து ஆக்சைஸ்லயும் இருக்கு. சோ அதுலயுமே வந்து குட்டி குட்டி பெண்டன்ஸ் எல்லாம் கூட இருக்குது. ஓகே. ஸ்டோன்ஸ் வச்சிருக்கு, வித்வுட் ஸ்டோன்ஸ் இருக்கு, அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து அதுலயே யூஸ் ஆகுற குட்டி குட்டி பெண்டன்ஸ். இது வந்து சென்டர்ல வச்சு இதை யூஸ் பண்ணுவாங்க சில பேர், அந்த பீட்ஸ்லயும் இந்த மங்கள்சூத்திரலயும். இந்த மாதிரி வந்து டபுளா கூட வைப்பாங்க. இது அந்த மாங்கல்யத்துக்கு தேவையான மாதிரி. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கோல்டுல மீனாக்காரி பெயிண்டிங் வச்சு உங்களுக்கு வருது. இல்ல இந்த மாதிரி உங்களுக்கு ஏடி ஸ்டோனோட
குட்டி குட்டி பென்டென்ட்ல இருந்து இதெல்லாம் குழந்தைங்க யூஸ் பண்ற மாதிரியான பென்டென்ட், அதோட உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ்ல வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ராக்கில யூஸ் பண்ற கனெக்டர்ஸ். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா சாம்பிள் தான். நேரா வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவ்வளோ வெரைட்டிஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க பர்சனலா உங்க பிரதர்க்கோ இல்ல உங்க ஃபேமிலியில யாருக்கோ மேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது ரொம்பவே சென்டிமெண்டலா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க குழந்தைக்கோ இல்ல கிட்ஸ் கலெக்ஷன் சொல்லி கூட நீங்க சேல் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க சாம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி இந்த செயின் கனெக்டர் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இது வந்து அட்ஜஸ்டபிள்னால குழந்தைல இருந்து பெரியவங்க வரையும் யூஸ் பண்ணிக்கலாங்க. மேம் இதெல்லாம் என்ன மேம் குட்டி குட்டி பீட்ஸா அழகா இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வந்து இந்த நெக் செட்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பால்ஸ் வந்து இந்த சைட்ல இப்ப லாங் செயின் போடுறாங்க வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி சைட்ல எல்லாம் வைப்பாங்க. ஸோ சைட்ல வச்சுப்பாங்க. இது வந்துட்டு கீழே இந்த பிரேஸ்லெட்ஸ்ல அப்புறமா அந்த ராக்கில எல்லாம் நிறைய யூஸ் ஆகும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ். ஓகே. ஸோ இதெல்லாம் இல்ல கலர் கலரா வெரைட்டிஸ் இருக்கு. அந்தந்த இது இப்போ என்ன சாம் எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு இந்த கலர்ஸ் சூஸ் பண்ணி போடுவாங்க. ஓகே. அண்ட் இதுவுமே வந்து கலர்ஸ்ல இருக்கிறது பீட்ஸ் எல்லாமே வந்து ராக்கில அந்த மாதிரி யூஸ் ஆகும். ஓகே. ஸோ இந்த பீட்ஸ்லாம் பாருங்க உங்களுக்கு 3 சைட்ஸ்லயும் வந்து ஸ்டோன் வந்திருக்கு. அதுவும் இல்லாம நெக் செட்ஸ்க்குமே இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நடுவுல பீட்ஸ் வந்து போடுவாங்க. ஓகே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா டம்பிள் வெரைட்டி. இது வந்து இது மட்டும் வச்சே வந்துட்டு ஒரு ஹாரம் மாதிரி இயரிங்ஸ் மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இங்க பாருங்க இந்த பீட்ஸ்லயே உங்களுக்கு வந்து பெயிண்டிங் வச்சு வந்திருக்கு. ரொம்ப மைன்யூட்டா பெயிண்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. இப்ப தெரியுதா இப்படிதான் பெயிண்டிங் வித்த. ஸோ உங்களோட கிரியேட்டிவிட்டி தாங்க இங்க வந்து எல்லா ஐட்டம்ஸுமே இருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி வச்சு நீங்க வந்து ஒரு ஜுவல்லரி மேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லா கலெக்ஷனும் நம்ம ஷாப்ல இருக்கு. கூடவே உங்களுக்கு எனக்கு விருப்பம் இருக்கு, செய்யணும்னு ஆசை இருக்கு, ஆனா என்னால வந்து எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னீங்கன்னா நீங்க மேம் கூட கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா மேம் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. தைரியமா இருமா, தைரியமா இரு, ஆண்டவன் இருக்கா, ஒன்னும் ஆகாது, நான் உனக்காக ப்ரே பண்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னும் எடுக்க அடுத்து என்ன எடுக்க போறாங்க, அடுத்து என்ன வெரைட்டிஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நமக்கே ஒரு ஆர்வமா இருக்கு. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயுமே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நான் பார்த்தது கிடையாது. மேம் இதெல்லாம் என்னது மேம்? இதெல்லாம் பட்டர்ஃப்ளை சாம்ஸ். ஓகே. சாம்ஸ் இதெல்லாம். ஆமா சாம்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 rupees தான் ஸ்டார்ட் ஆகுது. வெறும் 2 rupees தான். இதெல்லாம் எதுக்கு மேம் யூஸ் பண்ணுவாங்க? இது வந்து இந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா அந்த கலருக்கு ஏத்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஓகே ஓகே. ஒவ்வொன்றுமே ஸோ ஒயிட் வேணும்னா ஒயிட், ஸோ என்ன கலர் நம்ம பீட் எடுக்கிறோமோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெறும் 2 rupeesல உங்களுக்கு வந்து இப்படி சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம ஷாப்ல அவைலபிளா இருக்கு. இது பாருங்க எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு. இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை தான். எந்த பக்கம் திரும்பினாலும் பட்டர்ஃப்ளை கலெக்ஷன்ஸ் தான். பட்டாம்பூச்செடி நீ பட்டாம்பூச்செடி. ஸோ இந்த மாதிரி பட்டர்ஃப்ளைல உங்களுக்கு சாம்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. கலர்ஸும் உங்களுக்கு நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல கிளிட்டரிங்கா இருக்கு. ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க. இதுலயும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இதுலயே கோல்ட்லயுமே இருக்குது, சில்வர்லயுமே இருக்குது. இந்த பேக்ல பாத்தீங்கன்னாக்கா கோல்ட் அண்ட் சில்வர் அவைலபிளா இருக்கு. அதுல போத் ரெண்டுமே அவைலபிளா இருக்கு. இது சில்வர். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காம்போவா கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் பண்றதுக்குலாம் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன். உங்க குழந்தைக்கு பர்த்டே அப்படின்னா இல்ல நீங்க வந்து யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு பர்த்டே ஆர்டர்ஸ் எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி பிரேஸ்லெட் குழந்தைங்களுக்கு வந்து வச்சு இந்த மாதிரி சாம்ஸ் யூஸ் பண்ணி நீங்க பண்ணலாம். ரொம்பவே கிட்டுமே அவைலபிளா இருக்கு. ஓகே. ஸோ மினிமமா பண்ணணும் அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ 500 போதும் எங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் கூட 499 கிட் அவைலபிளா இருக்கு இதுலயே. ஓகே. அதுல வந்து கொஞ்சம் சாம்ஸ் அந்த பீட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வரும். ஓகே. பிரேஸ்லெட் இருக்கும், அப்புறமா ஜம்பிங் அதெல்லாம் வச்சு ஒரு கிட்டே இருக்கு. அதே கிட்ட வந்து வெரைட்டிஸ் இருக்கு அதுலயே. ஓகே ஓகே. ஸோ சாம்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கப்பிள்ஸ் சாம்ஸ் பிளஸ் உங்களுக்கு மேக்னெட்டோட வந்துடுது. ஸோ இதெல்லாம் நீங்க பென்டென்ட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பிரேஸ்லெட்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ். நீ பாருங்க லாக் அண்ட் கீ. இதெல்லாம் உங்க ஸ்பெஷல் பர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்த்டேனா நீங்களே மேக் பண்ணி ஒரு கிஃப்ட கொடுக்கும் போது அவங்க ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. தெரியுது, நீ மூடு. இதெல்லாம் ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸ்ங்க. பட்டர்ஃப்ளைலயே உங்களுக்கு வந்து மேக்னெட் கலெக்ஷன் வேணும்னா இந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். இதுவும் பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ சாம்ஸ்லேயே பாத்தீங்கன்னா பாண்டாஸ்ல உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இந்த மாதிரி பாருங்க
சாம்ஸ்லே பாண்டா வெரைட்டிஸ்னே தனியா நம்ம ஷாப்ல இருக்கு. நீங்க பாருங்க இது எல்லாமே அந்த கலெக்ஷன்ஸ் தான். பாண்டா மட்டும் கிடையாது, டாம் அண்ட் ஜெரி. சாம்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த லாக் அண்ட் கீ, டாம் அண்ட் ஜெரி, கிளாக் வெரைட்டி, அப்புறம் ஷெல் ரொம்ப நல்லா போகும் இது. அண்ட் இதுலயே பாத்தீங்கன்னா டெய்ஸி ஃபிளவர்ஸ் இருக்கு, அப்புறம் ஈவில் ஐல் வெரைட்டி இருக்கு தனியா. ஜெரிலையும் நிறைய சில்வரும் இருக்கு, கோல்டும் இருக்கு. அண்ட் இந்த மாதிரி வந்து அந்த ஹனுமான், அப்புறமா இந்த மாதிரி கணேஷா, கிருஷ்ணர், ஸோ இந்த மாதிரி வெரைட்டியும் இருக்கு. ஸோ ஈவில் ஐல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சதும் அவைலபிளா இருக்கு. ஓகே. அந்த ஹனுமான்லயே நிறைய டிஃப்ரெண்டா இருக்கும், அதுவுமே இருக்கு. ஈவில் ஐல பட்டர்ஃப்ளை, அப்புறமா பைனாப்பிள் மாதிரி, அப்புறம் ஹார்ட்ல இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த பட்டர்ஃப்ளைலயே பாத்தீங்கன்னா 80 ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கும். அண்ட் இதுல பாத்தீங்கன்னாக்கா கிளவுட் ரெயின்போ, அப்புறம் இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா டாக்டர் சாம்ஸ்னே தனியா இருக்கு, கேப்டன் அமெரிக்கா, அப்புறம் அந்த தனோஸ் அதெல்லாம் இருக்கு. அவெஞ்சர்ஸ் அவெஞ்சர்ஸுமே இருக்கு. ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஒவ்வொரு பாக்ஸ்லயும் ஒவ்வொரு டிசைன் இருக்கு. குவாலிட்டி வந்து சூப்பரா, எத்தனை குவான்டிட்டினாலும் நம்ம வந்து வாங்கிக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா 90s சாம்ஸ்னே பேர் இருக்கு இதுக்கு. ஓகே. இதுல பாத்தீங்கன்னா ஸ்விங் மிஷின், இந்த ஸ்கூட்டர், ஸோ இந்த மாதிரி கிளாஸ் டைப்ல இந்த மாதிரி மூணுலயே நிறைய வெரைட்டி கலர்ஸ் அண்ட் இது இருக்கு. ஓகே. ஸோ சைக்கிள், ஹாரி பாட்டர் அந்த சாம்ஸ்லயே நிறைய கலர்ஸ் இருக்கு. ஓகே. ஸ்பைடர் வெப், ஸ்விங் மிஷின் இருக்கு, அப்புறமா கிராஜுவேஷன் சாம்ஸ் இருக்கு, டாக்டர் சாம்ஸ் தனியா இருக்கு செட். ஸோ சாம்ஸ்லேயே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கார்ட்டூன் சாம்ஸ் தனியா வச்சிருக்காங்க, அவெஞ்சர்ஸ் சாம்ஸ் தனியா இருக்கு, ஹார்ட்லயே பாத்தீங்கன்னா தனியா இருக்கு. ஸோ நிறைய எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வந்து சாம்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வச்சிருக்காங்க. சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க எல்லாமே. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா 90s கிட்ஸோட ரொம்பவே ஃபேவரட்டான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம். ஸோ 90s கிட்ஸுக்குனே பாத்தீங்கன்னா தனியா ஒரு சாம்ஸ் கலெக்ஷன்ஸே வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்டர் செட்லயே தனி கலெக்ஷன் இருக்கு. சோ ஒவ்வொன்றிலயும் ஒவ்வொரு வேரியேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா பேசிக் கிட், இது கிட்ஸ்க்குரியது. 499 கிட் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு 500ல ஒரு ஸ்மாலா பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த கிட் வாங்கி அவங்க பிரேஸ்லெட்ஸ் மேக் பண்ணலாம். ஓகே. அதுக்குரிய சாம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ சாம்ஸ் கொஞ்சம் வெரைட்டி வரும். இது ஜஸ்ட் சாம்பிள் காமிக்கிறேன். வெப்சைட்ல வந்து என்னென்ன வரும்ன்றது பர்டிகுலரா போட்டிருக்கேன். ஓகே. அதை செலக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதுல வந்து கார்ட்ஸ் இந்த மாதிரி 2 கார்ட் கிடைக்கும். ஸோ பீட்ஸ் கொஞ்சம், இந்த மாதிரி வந்து ஸ்கெல்டல் சாம்ஸ் நடுநடுல அட்டாச் பண்றதுக்காக பீட்ஸ், ஒரு ஜம்பிங், ஆமா ஜம்பிங் கொஞ்சம், அந்த மாதிரி எல்லாமே ஒரு கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும் அதுல ஒரு கிட். ஓகே மேம். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நீங்களும் உங்க வீட்டுல ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம நிறைய ஆர்டர்ஸ் வந்து நீங்க வெளியில இருந்து எடுத்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ இந்த மாதிரி சாம்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். இல்ல உங்க குழந்தைக்கே பாத்தீங்கன்னா 499க்கு கிஃப்ட் கூட நீங்க இந்த மாதிரி கொடுக்கலாங்க. சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட்டட் சாம்ஸ், ஹாட்டின்ல, ஸ்ட்ராபெரியில, இங்க பாருங்க ஹாட்டினே அப்படியே கலர்ஃபுல்லா ஷைனிங்கா இருக்கு. இதெல்லாம் எப்படி மேம் வாங்குறது? இது எல்லாமே வந்துட்டு மினிமம் குவான்டிட்டி போட்டுருக்கு வெப்சைட்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதெல்லாம் மேம், இதெல்லாம் வந்து பா சாம்ஸ், இந்த செயின் இப்ப காமிச்சேன் இல்லையா, செயின்ல வந்து ஹேங் பண்ணிக்கலாம். இதெல்லாம் குட்டி குட்டியா இப்போ காட்டுறது எல்லாமே பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் சாம்ஸ், ரொம்பவே ஒரு நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியில இருக்குங்க. ஸோ ஹார்ட்லேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெல்வெட்ல வந்துருதுங்க, செம்மையா இருக்கு பாருங்க. இதெல்லாம் நீங்க ஒரு ஃபேன்சி ஸ்டோர்ல போனா கூட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்காது. பிளாக்குக்கு பாத்தீங்கன்னா எப்பவுமே கேர்ள்ஸ் மத்தியில ஒரு டிமாண்ட், ஒரு கிரேஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெல்வெட்ல எல்லாம் சாம்ஸ் வந்து ஹார்ட்லயே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க எவ்வளோ பெரிய ஃபேன்சி ஸ்டோர் போனாலும் இந்த மாதிரி சாம்ஸ் வச்சு எங்கேயுமே இருக்காது. ஸோ நீங்க ஓனா ஹோம்லே உங்க வீட்லயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சு நீங்க மேக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து சேல் ஆகுங்க. ஆன்லைன்ல, ஆஃப்லைன்ல எல்லா இடத்துலயுமே சேல் ஆகும். ஸோ லோட்டஸ் இன்விசிபிள் செயின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் மஞ்சு வாரியர் மேம் தான். ஸோ அதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க இன்விசிபிள் செயின்ல பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி லோட்டஸ் குந்தன் கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து இன்விசிபிள் செயின் மேக் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இன்விசிபிள் செயின் இந்த மாதிரி மாடல்ஸ் வச்சு 600-700 வரையும் சேல் பண்றாங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி வந்து சேல் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பேசஸ் இது. ஓகே. ஸோ இது இன்விசிபிள்லையும் யூஸ் பண்றாங்க, இல்ல தனியாவுமே வந்துட்டு இது இயரிங்ஸா அந்த மாதிரி கூட நெக் செட்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்றாங்க. ஓகே. ஸோ அதுக்குரிய ஸ்பேசஸ் இதெல்லாம் வித் மீனாவும் இருக்குது. ஓகே. வித்வுட் மீனாவும் இருக்குது. இது வந்து மோனாலிசா ஸ்பேசஸ். இது இதுல பாத்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன பீடு வந்துட்டு இது பண்ணதுதான், ஹேண்ட்மேட் தான் இது. ஓகே. இதுல பாத்தீங்கன்னா அப்படியே வச்சு இயரிங்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டாப்ஸ் எல்லாம் பாத்திருப்போம். சோ அதை வச்சு கூட வந்து மேக் பண்றாங்க. அதுல இருக்க கலர்ஸ் தான் இது.
லைக் பிஸ்தா கிரீன், பீச் கலர், ரெட் கலர், பிங்க் எல்லாமே இருக்கு. சோ இதெல்லாம் என்ன மேம் சாக்லேட்ஸ் மாதிரி இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா சாக்லேட் குந்தன் இது. சோ இது பாத்தீங்கன்னாக்கா வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல இருக்கும். ஓகே. அண்ட் ஒவ்வொன்றுலயுமே வந்து 3 to 4 ஷேப்ஸ் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா இது நெக் செட்ஸ்லயும் யூஸ் பண்ணுவாங்க, ராக்கில யூஸ் பண்ணுவாங்க, பிரேஸ்லெட்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. இது லாங் ஹாரம்லாம் வந்துட்டு செய்வாங்க இதை வச்சு. இதுல அந்த பாபி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராக்கியில யூஸ் பண்ணுவாங்கல்ல அது. ஓகே. ஸோ இங்க இருக்கிற சாக்லேட் குந்தன்லாம் யூஸ் பண்ணி மேமோட துபாய் கஸ்டமர் பாத்தீங்கன்னா பயங்கரமா இயரிங்ஸ் நெக் செட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வீடியோவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் டிஸ்பிளேல போடுறோம். இந்த மாதிரி சூப்பரான சாக்லேட் குந்தன்ஸ்லாம் வச்சு உங்களோட கிரியேட்டிவிட்டியை வச்சு நீங்க யூஸ் பண்ணி என்னனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் நீங்க வீடியோல இருந்து பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அதுல சின்னதா எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இங்க வந்து நாங்க வந்து எப்படியெல்லாம் பண்ணலான்னு சொல்லி ஷோ பண்ணியிருக்கோம். ஸோ இங்க பாருங்க, குந்தன் ஸ்டோன் வச்சு சாக்லேட் பீட்ஸ் வச்சு உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சோக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேக் சைடாக போட்டிங்கன்னா உங்களுக்கு மீனாகாரி கலெக்ஷன் வரும். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா குந்தன் ஸ்டோன் வரும். ஸோ இந்த மாதிரி மெல்லிசா ரொம்ப நீட்டாக அழகாக சிம்பிளாக இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் இருக்கிற பீட்ஸ், நம்ம ஷாப்பில் இருக்கிற கலெக்ஷன்ஸை வச்சு பண்ண நெக் செட்ஸ் தான். ஃபேன்சி ஐட்டம்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் பாருங்க ரொம்ப சூப்பர்பாக இருக்கு. நல்ல நெக்கே ஃபில் ஆன மாதிரி. வீட்டிலே இருக்கீங்க இல்லை நீங்கள் ஃபேன்சி ஸ்டோர் எதுவும் வச்சுருக்கீங்கன்னா நீங்களே மேக் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம், சேல் பண்ணலாம். இந்த மாதிரி இது எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக கிடைக்குது. இந்த டாப்ஸ் பாட்டம் சொல்லி எல்லாமே தனித்தனியாக கிடைக்குது. இந்த பீட்ஸ் எல்லாமே வச்சு நீங்கள் தாராளமாக இதெல்லாம் 200 வரையும் சேல் பண்ணலாம். இது எல்லாமே சாம்பிள். ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு வந்து இதெல்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்குது, எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாதுன்னா தாராளமாக நம்ம மேமை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க, கீழே தெரியுற நம்பருக்கு. அவங்களே உங்களுக்கு எப்படி பண்ணலாம்னு சொல்லி கைட் பண்ணுவாங்க. இது எல்லாமே இங்கே மேக் பண்ணது தான். இதுலேயே உங்கள் கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி இன்னும் எவ்வளோ பெருசுனாலும் செய்யலாம். இதெல்லாம் வந்து செயின்ஸ்ங்க. அது கிராம்ஸ்லயும் கேஜிலையும் எடுத்துக்கலாம் இதை. ஸோ இதுலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இப்போ சாம்பிளுக்கு கொஞ்சம் மட்டும் வச்சு காமிக்கிறேன். கோல்ட் அண்ட் சில்வர் இதுலேயுமே அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி சின்ன சைஸும் இருக்கு, பெரிய சைஸும் இருக்கு. நிறைய கவரா நிறைய வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னதுங்க? இதெல்லாம் டூல்ஸுங்க. நமக்கு ஜுவல்லரி மேக்கிங்க்கு தேவையான டூல்ஸ், பேசிக் டூல்ஸ். ஸோ கட்டர், பிளையர், இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபிளாட் நோஸ் பிளையரும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆர்டினரி பிளையர்ஸும் இருக்கு. இது பஞ்சிங் டூல். இது இந்த ஜுவல்லரி மேக்கிங்க்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே நம்ம கிட்ட இருக்கு. டூல்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு. ஓகே. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸ் பண்ணணும்னு மட்டும் உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்தால் போதும். A to Z எல்லாமே நம்ம ஷாப்ல வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹெட் பேண்ட்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து கந்தன் மாலா. இதுவுமே சில்வர் அண்ட் கோல்டு அவைலபிளா இருக்கு. ஓகே. இப்போ காட்ட போறதெல்லாம் சென்டர் கிளிப் வந்து காட்டணும்ல, அது கூட வந்து இதெல்லாம் ஜாயின் பண்ணி அது கூடயே வர்றது. இதெல்லாம் வந்து 50 grams பேக்கெட்ஸ் அவைலபிளா இருக்குங்க. ஸோ இதுல வந்து ட்ராப் ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப்பு, அப்புறமா வந்துட்டு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு. ஸோ ஒயிட்லயும் இருக்கு, கலர்ஸ்லயும் இருக்கு. ஓகே. ஸோ சென்டர் கிளிப்ஸ்ல வச்சு இந்த மாதிரி ஃபிட்டிங் குந்தன் வச்சு நீங்க கிளிப்பெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகான கலர்ஸ், நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இது வந்து இந்த மாதிரி நீங்க பாக்கெட்டா கூட நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா த்ரெட்ஸ், மேல இருக்கிற த்ரெட்ஸ், இந்த ராக்கிக்கு யூஸ் பண்ற த்ரெட்ஸ். ஓகே. அந்த மாதிரி இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல்ஸ் இதெல்லாம். ஸோ அதுலேயே அந்த சிப்ஸ்லாம் பார்த்தோம்ல, அந்த வெரைட்டி இது. அண்ட் கார்ட்ஸ், இதுலேயே மெட்டல் வயர் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி சில்வர், கோல்டு, இந்த டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ற போலன்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமா ஒரு ஃபேன்சி ஐட்டம்ஸ் ஓனா நீங்க வந்து கிரியேட் பண்ணி உங்க கிரியேட்டிவிட்டி எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்ல நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட் இந்த மாதிரிலாம் இருக்கீங்கன்னா உங்களோட ஓன் கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி இங்க இருக்கிற ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ஓனாவே உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு நீங்களே மேக் பண்ணி உங்க வீட்லயே வந்து நீங்க சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஏன்னா இது ஒரு கரெக்டான டைம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இதுல டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் நீங்க ஒரு கிட் மட்டும் 499க்கு ஒரு பிரேஸ்லெட் கிட் இருக்கும், அதை வாங்கி நீங்க ஃபர்ஸ்ட் மேக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். மேம் வந்து உங்களுக்கு எந்த மாதிரிலாம் நீங்க வந்து கிரியேட்டிவா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
கண்டிப்பா நம்ம மதுரை டு மெட்ராஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஆல். அவன் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருப்போம்.